திருப்பூர் அருகே சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் மாநகராட்சி குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கு அதிமுகவினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சரும் பல்லடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரைப்புதூர் நடராஜன், பரமசிவம் ஆகியோர் பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து நியாயமான வழியில் போராடும் மக்களை மிரட்டுவதை விடியாத திமுகவின் காவல்துறையினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் எச்சரிக்கை விடுத்தார். மக்களை மிரட்டுறது, இந்த மாதிரி அறப்போராட்டம் நடத்துகிற மக்களை மிரட்டுறது, இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்யறது காவல்துறை நிறுத்தி கொள்ள வேண்டும். அவங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடட்டும், செய்யட்டும். ஏதாவது பிரச்சனை உருவானா அதை தடுக்கட்டும். அதுக்கு வேணா காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிற வழியா அமைதியாக அறப்போராட்டமாக அமர்ந்து இங்கே போராடி கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு எந்த இடையூறும் இந்த காவல்துறை செய்யக்கூடாது. அகரம் தென் ஊராட்சியில் அதிமுக நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி SIR படிவங்களை அகரம் தென் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரன் முறைகேடாக பெற்று போலி வாக்காளர்களை பதிவேற்றம் செய்ய முயன்றனர். இதனை தட்டி கேட்ட அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மூகோ ஆதிகேசவன் மற்றும் குமார் ஆகியோரை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அரவிந்தன் ஆகியோர் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தாம்பரம் மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாத, மழைநீர் தேங்குவதை தடுக்க இயலாத தூத்துக்குடி மாநகராட்சி விடியாத நிர்வாகத்திற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி கொறடா மந்திரமூர்த்தி பேசுகையில், தூய்மை பணியாளருக்கு காலை உணவு வழங்குவது ஏமாற்றும் வேலை என்றும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் வீரபாகு பேசுகையில், மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்கவும், குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்கவும், சாலைகளில் கால்நடைகள் நடமாட்டத்தை தடுக்கவும் வலியுறுத்தினார். தற்போது உள்ள சூழலில் திமுகவிற்கு ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை எனவும், திமுக அரசு தமிழக மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாரும் திமுக ஓட்டு போட தயாரா? இங்க 3 சட்டமன்ற தொகுதி, உதகை மண்டலம், ஊட்டி, அதே போல கூடலூர், குன்னூர், 3 கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பா இந்த முறை 3 எம்ஜிஆர் அவர் ஆரம்பிக்கப்பட்ட அற்புதமான இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கிறது ஒரு பெருமை. 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் கொடுத்தது அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போது எத்தனை பிரச்சனை வந்தது. இலங்கை தமிழர் பிரச்சனை, காவிரி மாநில வாரியம் அமைச்சது. அதே போல முல்லை பெரியாருக்கு 150 அடி வாங்கினாங்க, 142 அடி வீரம் தேக்கி காமிச்சாங்க. அப்படி பார்த்தா உரிமை பிரச்சனைகள் இதெல்லாம் அம்மா மீட்டெடுத்தாங்க. திமுக எதுவுமே பண்ணல. இப்ப எடப்பாடி காவிரி மேலாண்மை வாரியம் அம்மா எல்லாரும் கேஸ் போனா இன்னைக்கு அமைச்சாரு நீதிமன்றம் போனோம். ஆகவே இதெல்லாம் நம்ம அதிமுக இருக்குது. ஆகவே இந்த இயக்கம் இருப்பது, பதவியில் இருப்பது, தொடராக இருப்பது நம்ம பெரும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் விநாயகமூர்த்தியின் உடலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். ராஜபாளையத்தில் அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளரும் முன்னாள் கழக அமைப்பு செயலாளருமான விநாயகமூர்த்தி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதையறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி, கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன், சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கோட்டை சுப்பிரமணியன் ஆகியோர் ராஜபாளையத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று விநாயகமூர்த்தியின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆறுதல் கூறி இறுதி சடங்கு நிகழ்விலும் பங்கேற்றனர்.
கடலூர் மாவட்டம் குமராட்சி அருகே புளியங்குடி ஊராட்சியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்து விளக்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முனைவர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். குமராட்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குமராட்சி அருகே புளியங்குடி ஊராட்சியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்து விளக்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முனைவர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். குமராட்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.